வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். ஈரான் தனது முன்னாள் உயர் ஆன்மீக தலைவரான அயத்துல்லா அலி கமெனிக்கு தெஹ்ரானில் இறுதி விடை கொடுத்துவிட்டது. இனி மீண்டும் அயத்துல்லா அலி கமெனி தெஹ்ரானுக்கு திரும்ப மாட்டார். ஷியாக்களின் முஸ்லீம் பாரம்பரியப்படி தியாகம், சக பழிவாங்கல் ஆகியவற்றை குறிக்கும் யா ஹசைன் என்ற பாரசீக வார்த்தைகளை கொண்ட சிவப்பு மற்றும் வெள்ளை வர்ண கொடிகளின் அலையுடன் அயத்துல்லா அலி கமெனியின் இறுதி ஊர்வலம் இன்று நடந்தது. இறைதூதர் முகமது நபியின் பேரனும் சியாக்களால் பெரிதும் மதிக்கப்படும் ஒருவருமான இமாம் ஹசைனின் 7ஆம் நூற்றாண்டு கர்பலா போரின் பின்னர்தான் இஸ்லாமிய மதத்தில் சியா சுனி பிளவு நிரந்தரமாக ஏற்பட்டது. இந்த நிரந்தர பிளவின் பின்னணியில் இப்போது கமெனிக்காக துக்கத்தை அனுசரிக்கும் பெரும் திரள்நிலை கூட்டம் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கொல்லும் சூளுரையுடன் இன்று ஆர்ப்பரித்தது. இன்று இடம்பெற்ற இந்த ஊர்வலத்தில் திரண்ட மக்களின் திரள்நிலையானது கமெனி தான் வாழ்ந்த காலத்தை விட தான் இறந்த பின்னர் தன்னை மிகவும் சக்தி வாய்ந்தவராக ஈரானில் மாற்றி இழுப்பது அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்புக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு அதிர்ச்சி வைத்தியம்தான். அயத்துல்லா அலி கமெனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகளில் இஸ்ரேலை அழிக்கும் சூளுரைகள் விடுக்கப்பட்ட நிலையில் இவ்வாறான சூளுரைகளுக்கு பதிலடியாக எந்த ஒரு ஈரானிய தலைவரும் சிக்கினால் கொல்லப்படுவார் என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸும் பதிலான சூளுரையை தெஹ்ரானை நோக்கி விடுத்தார். இப்போது அயத்துல்லா அலி கமெனிக்கு இடம்பெறும் சடங்குகளும் அந்த சடங்குகளில் கூடும் மக்கள் கூட்டமும் அவருக்கு முன்னர் ஆன்மீக தலைவராக இருந்த அயத்துல்லா ருஹுல்லா கொமேனியின் மரண நாட்களையும் நினைவுபடுத்துகின்றது. 1979 ஈரானிய புரட்சிக்கு பின்னர் ஈரான் இஸ்லாமிய குடியரசாக நிறுவப்பட்ட பின்னர் 10 ஆண்டுகளில் ருஹுல்லா கொமேனி காலமானார். அப்போது அவரது இறுதிச் சடங்கில் 1 கோடியை கடந்த மக்கள் கூட்டம் திரண்டது. அதாவது அப்போது ஈரானின் மக்கள் தொகையில் 1/6 பங்கு மக்கள் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டதால் உலகில் இடம்பெற்ற ஒரு இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட அதிகபட்சமான மக்கள் என்ற அடிப்படையில் அது இன்று வரை கினஸ் உலக சாதனையாகவும் உள்ளது. இன்று அந்த சாதனை முறியடிக்கப்படுமா என்பது தெரியவில்லை. இன்று காலை இறுதி ஊர்வலம் ஆரம்பிக்கப்படும் போது வரை கமெனியின் மகனும் தற்போதைய அதிஉயர் ஆன்மீக தலைவருமான மொஜ்தபா கமெனி இதுவரை எந்த நிகழ்வுக்கும் பொதுவெளியில் தோன்றவில்லை. கடந்த பிப்ரவரி 28 அன்று தனது தந்தை கொல்லப்பட்ட இஸ்ரேலிய அமெரிக்க கூட்டு தாக்குதலில் அவரும் காயமடைந்ததாக கருதப்படும் நிலையில் இன்று வரை அவர் வெளியரங்குக்கு வரவில்லை, தலைமறைவாகவே இருக்கின்றார். எனினும் நேற்று இடம்பெற்ற ஆராதனை நிகழ்வில் கமெனியின் ஏனைய புதல்வர்களான மசூத், மெய்சாம், முஸ்தபா ஆகியோர் பங்கெடுத்து கொண்டனர். ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெஸ்ரேக்கியன் இவர்களை விட ஈரானின் அரசு தலைவர் சபாநாயகர் ஜெனரல் அகமத் வாகிதி ஆகியோரும் நேற்றைய நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டனர். ஜெனரல் அகமத் வாகிதி சாதாரண உடையில் இருந்த பாதுகாப்பு படையினரால் சூழப்பட்டு கருப்பு நிற பேஸ்பால் தொப்பி அணிந்திருந்த நிலையில் இருந்ததை காண முடிந்தது. கெமெனியின் மரணத்துக்கு பழிவாங்க கோரும் லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்தும் அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் என கொட்டொலிகளை எழுப்பி வரும் நிலையில் பலர் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கொல்லுமாறும் ஆக்ரோஷமாக அழைப்பு விடுத்து வருகின்றார்கள். உலகின் மிகப்பெரிய அயோக்கியரான ட்ரம்ப் ஏன் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் என ஈரானிய கவிஞரான முகமது ரசூலி இந்த இறுதி ஆராதனையில் குறிப்பிட்ட போது கூட்டம் ஆரவாரம் செய்தது. ட்ரம்புக்கு இனிமேல் இந்த உலகத்தில் ஒரு நல்ல இடம் இல்லை என்றும் ஈரானிய கவிஞர் சொல்லிக் கொண்டார். ட்ரம்புக்கு எதிரான ஈரானின் அச்சுறுத்தல்களை தாம் தற்போது உன்னிப்பாக அவதானித்து வருவதாக அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு மையமான CIA சொல்லிக் கொள்கிறது. ட்ரம்ப் தனது முதலாவது தவணை ஆட்சியில் குறிப்பாக 2020 குட்ஸ் படையின் அப்போதைய தளபதியாக இருந்த ஜெனரல் காசம் சுலைமானியை கொல்ல உத்தரவிட்டு அதனை நடைமுறைப்படுத்தி காட்டிய நிலையில் நீண்ட காலமாகவே ட்ரம்ப் ஈரானின் கொலை பட்டியல் இலக்காக இருப்பதாக கூறப்படும் நிலையில்
இப்போது கெமனியின் மரணம் மீண்டும் அதனை வீரியம் எடுக்க வைத்துள்ளது. அடுத்து தற்போதைய உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் தலையீடு செய்ததான விடயம் புதிய பரபரப்பான சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. கடந்த 1ஆம் தேதியன்று கலிபோர்னியாவின் சாண்டா கிளாரா மைதானத்தில் நடந்த அமெரிக்காவுக்கும் பொஸ்னியாவுக்கும் இடையிலான போட்டியின் போது அமெரிக்க நட்சத்திர முன்கள வீரர் ஃபொலரின் பாலோகன் பொஸ்னிய வீரரை வேண்டுமென்றே மிதித்திருந்தார். இதனையடுத்து பிரேசிலின் நடுவர் ராஃபேல் கிளாஸ் அவருக்கு சிவப்பு அட்டை தண்டனையை வழங்கியிருந்தார். ஆனால் ட்ரம்பின் தலையீட்டால் அந்த தடை நீக்கப்பட்டிருப்பதாக கருதப்படுவதால் அவர் பெல்ஜியத்துக்கு எதிரான போட்டியில் விளையாட ஃபீபாவால் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சிவப்பு அட்டை தண்டனை நீக்கப்பட்டதாக ஃபீபா நேற்று பரபரப்பாக அறிவித்தது. இந்த அசாதாரணமான நடவடிக்கை ட்ரம்பின் பாராட்டுக்களையும் பெல்ஜிய அணியின் சீற்றத்தையும் எடுத்து வந்தது. ஃபீபாவின் ஒழுங்குமுறை குழுவின் விதிமுறைகளின் 27வது பிரிவின்படி அமெரிக்க வீரர் ஃபோலர் ஃபலோகனின் மீது விதிக்கப்பட்ட ஒரு போட்டி தடை ஓராண்டு நன்னடத்தை காலத்திற்கு இடைநிறுத்தப்படுவதாக ஒரு நம்ப முடியாத முடிவையும் அறிக்கையிடலையும் நேற்று ஃபீபா வெளியிட்ட பின்னர்தான் ட்ரம்பின் தலையீடு குறித்த செய்திகள் உலா வருகின்றன. 1962ஆம் ஆண்டுக்கு பின்னர் உலக கிண்ண போட்டியொன்றின் போது ஒரு சிவப்பு அட்டை வழங்கப்பட்டும் அந்த தண்டனை வழங்கப்பட்டவருக்கு விளையாட தடை விதிக்கப்படாமல் அவர் அடுத்த போட்டியிலேயே விளையாட அனுமதிக்கப்படுவது இதுவே முதன்முறையாக உள்ளது. ட்ரம்ப் ஃபீபாவின் தலைவர் கியானி இன்டிஃபேனோவை அழைத்து சிவப்பு அட்டை தண்டனையை மறுசீரனை செய்யுமாறு கோரியதை அடுத்தே இந்த நகர்வு வந்த நிலையில் சரியானது செய்து ஒரு பெரும் அநீதியை மாற்றியமைத்த ஃபீபாவுக்கு நன்றி என ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தில் வெளியிட்ட அறிக்கையும் அவரது தலையீட்டை மறைமுகமாக உறுதிப்படுத்தியது. ஃபலோகனுக்கு வழங்கப்பட்ட இந்த தற்காலிக தடை ட்ரம்புக்கும் ஃபீபா தலைவர் கியானி இன்ஃபேன்டினோவுக்கும் இடையிலான நெருங்கிய உறவு குறித்த புதிய யூகங்களையும் தூண்டியுள்ளது. உண்மையில் சொல்லப்போனால் இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பும் உறவும் உள்ளது. ஃபீபாவின் தலைவர் அடிக்கடி ட்ரம்பின் பக்கத்தில் அமர்ந்து கொள்வார். கடந்த ஆண்டு எகிப்தில் நடந்த காசா அமைதி உச்சி மாநாட்டில் கூட அவர் ட்ரம்புடன் கலந்து கொண்டார். ட்ரம்புக்கு நோபல் பரிசு கிட்டாத நிலையில் ட்ரம்பை சமாதானப்படுத்தும் வகையில் ஃபீபா தனது அமைதி பரிசை ட்ரம்புக்கு வழங்கியது. இந்த முடிவை ஃபீபாவின் தலைவர் இன்டிஃபேனோ தான் எடுத்தார். இந்த முடிவை ஃபீபாவின் தலைவர் இன்ஃபேன்டினோ தான் எடுத்தார். இன்ஃபேன்டினோவுக்கு தொலைபேசி எடுத்த ட்ரம்ப் அந்த உரையாடலில் இந்த சிவப்பு அட்டை தடை குறித்து பேசியதாக இப்போது அரசல் புரசலான செய்திகள் எல்லாம் உலக கிண்ணத்தை சுற்றி வலம் பெறுகின்றன. இந்த உலக கிண்ண போட்டியில் நடுவரின் தீர்ப்புகள் மீதும் ஒரு சர்ச்சையை எழுப்பியது. ட்ரம்பின் தலையீடு உறுதிப்படுத்தப்பட்டால் இது உலக கிண்ண வரலாற்றில் ஒரு மிக மோசமான முடிவு என விமர்சிக்கப்படுகிறது. உலக கிண்ண போட்டிகளில் சர்ச்சைகள் இல்லாமல் இல்லை. 1986இல் அர்ஜென்டினாவுக்காக அப்போதைய நட்சத்திர வீரர் மரடோனா கையால் அடித்த இறைவனின் கை கோலும் ஒரு சர்ச்சை. அதேபோல 2006 உலகக்கிண்ண போட்டியில் பிரெஞ்சு நட்சத்திர வீரர் ஜினடின் ஜிடான் எதிரணி வீரரை தலையால் முட்டிய சம்பவம் பரபரப்பானவை. எனினும் இப்போது ஒரு அரசியல் தலைவரின் அழுத்தத்தின் காரணமாக ஒரு சிவப்பு அட்டை தண்டனை இடைநீக்கம் செய்யப்படுவதான முடிவு ஃபீபாவின் வரலாற்றில் மிகப்பெரிய தவறாகவும் மிக மோசமான முடிவாகவும் மாறக்கூடும். அதுவும் போட்டியொன்றை நடத்தும் நாடு தனது நாடு இந்த போட்டியில் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதற்கு தேவையான வாய்ப்புகளுக்காக, அதிலும் குறிப்பாக ஒரு முக்கியமான போட்டிக்காக யார் விளையாடலாம் யார் விளையாடக்கூடாது என்பதை ஒரு அரசியல் தலைவராக ஃபீபாவை ட்ரம்ப் வலியுறுத்தினார் என்ற செய்தி இப்போது முதல் தடவையாக வந்தாலும் இந்த செய்தி நீண்ட காலத்துக்கு ஃபீபாவை மையப்படுத்தி சுழலப் போவதும் நிதர்சனமான விடயமாகவே இருக்கின்றது. ட்ரம்பை பொறுத்தவரை அவர் விதிகளை ஒரு தடையாக கருதுவதில்லை. இதனை அவரது அரசியல் வாழ்க்கையே காட்டுகின்றது. அவரை பொறுத்தவரை எப்படி வெற்றி பெறுவது என்பது முக்கியமல்ல, வெற்றிதான் முக்கியமானது என்ற நிலைப்பாட்டில் இருப்பதால் அவர் ஃபீபா எனப்படும் அனைத்துலக கால்பந்தாட்ட சம்மேளனத்தையும் தனது கைப்பொம்மையாக மாற்றிவிட்டாரோ, தனது நண்பராக அதன் தலைவர் இருப்பதால் அவர் ஊடாக புதிய அழுத்தங்களையும் செல்வாக்கையும் பிறக்க தலைப்படுகின்றாரோ என்ற ஐயம் இப்போது வலுவாகவே வந்துவிட்டது. வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.